தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி. மகிமை அன்பு கூறுவதற்கு. தேவன் தமது மகிமையை விட்டு கொடுக்கவே மாட்டார் என்பது அவரது கட்டளை. எல்லா மகிமையும் அவருக்கும் அவர் நாமத்திற்கும் மாத்திரமே செலுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது மகிமையை ஒரு காரணத்திற்காக சீசர்களுக்கு கொடுத்தார். அந்த காரணம் ஒருமைப்பாட்டிற்காக மாத்திரமே. தேவனை நேசித்தல், தம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசித்தல் என்கிற 2 பிரதான கட்டளைகளுக்குள்ளே நியாயப்பிரமாணம் முழுவதுமே அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு கூறுகிறது. நம் எல்லா உறவுகளின் மத்தியில் அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு இல்லாவிட்டால் எல்லா ஆவிக்குரிய உயர்வுகளும் எல்லா ஆவிக்குரிய பெருமைகளும் அர்த்தம் இல்லாததாக மாறிவிடும். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற மக்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவதுதான் அன்பிலே நடந்து கொள்ளுதலின் செயல்முறையாகும். நமக்கு விரோதமான நபர்களிடம் அன்பு கூறுவதினாலும் அவர்களை மன்னிப்பதினாலும் நாம் இதை செய்ய முடியும். கொடுத்தலும் மன்னித்தலும் அன்பின் இரட்டை சகோதரிகள். அன்பிடம் இருந்து கொடுத்தலையும் மன்னித்தலையும் ஒருவராலும் பிரித்துவிட முடியாது. ஐக்கியத்திலே வாழ கற்றுக்கொள்வது சவாலான ஒரு காரியம், பலனளிக்கிறதும் கூட. குறைவுள்ள மக்களாகிய நம்மை குறைவுள்ள மக்களை பயன்படுத்தி நாம் கீழ்ப்படியும் போது நம்மை மாற்றி அவரது சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அன்பிற்கு தேவன் தம்முடைய மகிமையை பகிர்ந்து கொள்கிறார். தேவன் அன்பை மதிக்கிறபடியே நீங்களும் மதிப்பீர்கள் என்றால் தேவன் தம்முடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையின் மேல் ஊற்றுவார். ஆவியின் 9 கனியும் அன்பு எனும் தன்மையில் அடங்குகிறது. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அன்பை அதிகமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஒரு தேவ மனுஷன் அதிகமாய் அன்பை வழங்குகிறான். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.